ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். மிதுனம் ராசி. திறமையை வளர்த்து கொண்டு செயல்படும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு விரய குரு ஜென்ம குருவாக வந்து அமர்வது நற்பலன்களை பெற்றுத்தரும். அதே போல 3இல் கேதுவும் பாகிஸ்தானத்தில் ராகுவும் அமர்வது உங்களின் வளர்ச்சிக்கு நல்ல பலன்களை பெற்று தருவார்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் ராகு கேது 26/4/2025 முதல் கேது உங்களுக்கு முயற்சிகளில் மேன்மை பெற்று தருவார். ஒரு காரியத்தின் வெற்றி நமது விடாமுயற்சியின் பலனாக கிடைக்கப் பெறுகின்றது. அதன் மூலம் நமக்கு எந்த அளவு பலன் என்பதை கேது உங்களுக்கு சிறப்பாக செய்து மேலும் மேலும் வெற்றியை பெற்று தருவார். அதே போல ராகு பாகிஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வெற்றியை பெற்று தரும். கிடைத்தவரை போதுமென்று எண்ணாமல் மேலும் உங்களின் வளர்ச்சி சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே குரு பயிற்சியாகி ராசிக்கு வருவது ஜென்ம குருவாக இருந்தாலும் மிதுனத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் விதுனம் இல்லை என்பது போல குரு பார்க்குமிடம் பலம் பெறும். பாகிஸ்தானத்தை பார்ப்பது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். பூர்வ புண்ணியம் பலம் பெறும். திருமண தடைகள் நீங்கி திருமண வாய்ப்புகளை பெறுவீர்கள். குறுகிய கால திட்டங்களில் முனைப்புடன் செயல்பட்டு நற்பலன்களை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கைகூடும். உங்களின் எதிர்பார்ப்புகள் விரைவில் நிறைவேறும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற உள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களின் வருமானம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய உங்கள் வேலையில் வெற்றியும் முன்னேற்றம் உண்டாகும். பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதுவே உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் முழு ஆதரவை பெறுவீர்கள். உடல் நலம் முன்பை விட மேம்படும். உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், பச்சை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி சிவப்பு நிற பூ வைத்து வேண்டிக்கொள்ள அனைத்து காரியமும் வெற்றியை பெற்று தரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.